நான் இப்ப இருக்க இந்த இந்த என்னோட உயிரே என் வாழ்க்கையே அம்மா தங்கச்சி அவங்க 2 பேருக்காக தான் இருக்கேன். அவங்களே இல்லைன்னா நான் இந்த ஊர்ல இந்த உலகத்திலே இருக்க சான்ஸ் இல்லை. இப்ப கூட வந்து உயிரை எப்படா வெள்ளான்ட்டு தான் இருந்தேன். எப்படா வெள்ளான்ட்டு தான் இருந்தேன். அதான் சொல்லுவீங்களே நம்பிக்கையா வந்து நான் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா மாமா அண்ணே அவங்க மட்டும்தான் அடிப்பாங்க. ஒரு தம்பியும் சரி அண்ணனும் சரி அந்த மாதிரி இருந்தா அப்பா அம்மா மட்டும்தான் அடிப்பாங்க. தவிர நான் இந்த உடம்பு இந்த உயிர் எல்லார் கையிலயும் அடி வாங்கியிருக்கு. சின்ன சின்ன ரீல்ஸ் போடுவேன். இன்ஸ்டாகிராம்ல 2-3 டைம் ரீல்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து எல்லாருமே கேவலமா பண்ணியிருக்காங்க. தவிர யாருமே நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னதில்லை. எல்லாருமே கேவலம் தான் படுத்திருக்காங்க. ஏன்னா வந்து அதோட நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். உடே இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் பார்த்தேன் உங்களை ரொம்ப தூரத்துல இருந்து பின் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. நீங்க உண்மையில என்னதான் பண்ணிக்கிட்டீங்க சொல்ல முடியுமா? உங்க பேரு? என் பேர் வேல்முருகன், அம்மா பேர் தங்கம், அப்பா பேர் சுபாஷ், அண்ணன் பேர் வெங்கடேஷ். நான் சின்ன வயசுல 13 வயசுலேருந்து இந்த வியாபாரம் தான் பார்க்குறேன். அப்பா விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அம்மாவுக்கு வந்து 2ஆம் கல்யாணம் ஆயிடுச்சு, அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு இன்னும் மேரேஜ் லைஃப் ஆகல. சின்ன வயசுலேருந்து இந்த தொழில் தான் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஆதார் அட்டை இல்லாதனால எந்த கடைக்கும் வேலைக்கு போகிறதில்ல. இனிமேல் இந்த வேலை பார்ப்பேனா இல்லை வேற ஏதாவது வேலைக்கு சேருவேனான்ட்டு டவுட்டாக தான் இருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த இது பின் மட்டும் நீங்க ஒரு நாளைக்கு விற்கிறீங்கல்ல, அதை வச்சு லைக் நம்ம ஒரு நாளைக்கு 1 டே சாப்பாடு வாங்கி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கா? எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளவும் கஷ்டம் இல்லை. பட் இப்போ தான் ஒரு 21 வயசு ஆகிற வரைக்கும் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து 500 ரூபா சம்பாதிக்கிறேன். வீட்டுக்கு வந்து 300 ரூபா செலவு கொடுத்தாலும் பாக்கி 200 ரூபா பாக்ஸுக்கே செலவு பண்ணுறேன். மறுபடியும் அந்த 200 ரூபா வியாபாரம் பார்த்து அந்த 200 ரூபாய்க்கு 500 ரூபா பண்ணி அந்த 500 ரூபா வீட்டுக்கு கொண்டு போய் 300 ரூபா கொடுத்து இதே மாதிரி ரொட்டேஷன்ல லைஃப் போய்கிட்டு. அதுக்கு மேலே வந்து வேற ஏதாவது தொழிலுக்கு போகணுன்ட்டு ஆசைப்பட்டாலும் வீட்டில் பர்மிஷன் வேணும். பர்மிஷன் வேணும்னா எனக்கு வந்து ஆதார் அட்டை வேணும். ஆதார் அட்டை எடுக்கணும், யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. டேடி இருந்தால் டேடி ரேஷன் அட்டையில் என் பேர் இருக்கணும். அப்பா இல்லாதனால தான் இந்த வாழ்க்கையே. அதனால தான் அம்மா கூடயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வந்து யாரையுமே எதிர்பார்க்க முடியாது. இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, தேவையில்லை. மேரேஜ் ஆயிடுச்சுன்னா என் கையில் 100 ரூபாய் இருந்தாலும் அது வந்து சந்தோஷமாக வந்து சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணிக்குவேன். இப்போதைக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு பார்த்தா இப்போதைக்கு யாருமே இல்லை. இதுக்கு மேலேயாவது யாராவது ஹெல்ப் பண்ணணுன்ட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். கண்டிப்பாக எதுவும் நினைக்காதீங்க, உங்கள் நல்ல மனசு எதுவும் நடக்கும். இப்போது நீங்கள் இது பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பார்த்தேன். இப்போது லைக் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, கண்டிப்பாக ஒரு லைக் இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்கா? எனக்கு வந்து டான்ஸராக ஆகணுன்ட்டு ஆசை இருந்துச்சு. அது வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சு மறைச்சிட்டேன். இப்போ வந்து லைட்டாக சிங்கர் பாடிக்கிட்டு இருக்கேன். பாட்டு பாடுவேன். ஹாப்பியாக இருக்கும்போது, ஃபீலாக இருக்கும்போது, ஜாலியாக இருக்கும்போது அந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டை பாடுவேன். அந்த பாட்டை வந்து அப்படியே மனசுக்குள்ளே ஏற்றி நானாக ஏதாவது க்ரியேட் பண்ணி பாடுவேன் சின்ன பாட்டாக. இந்த மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட பாடிட்டு இருந்தேன். அந்த மாதிரி பாட்டு பாடணுன்னா கூட பாடுவேன். டான்ஸ் ஆடணுன்னா வந்து ஆடுவேன். எனக்கு வந்து தெக்கன்றது எதுவுமே இல்லை. டான்ஸ் ஆடணுன்னா ஆடிடுவேன், பாட்டு பாடணுன்னா பாடிடுவேன். பட் ஸ்கூல் படிக்கும்போது கோகோ பிளேயராக இருந்தேன். நல்ல தரமான பிளேயராக இருந்தேன். ஸ்கூலில் சின்ன பிரச்சனையாகவும் வேணான்ட்டு எடுத்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. அதுலேருந்து வாழ்க்கை வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்கூலில் இருக்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்து காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறது, மேட்சுக்கு போனோடனே மேட்சை முடிக்கிறது, சாயங்காலம் வீட்டுக்கு வருது, சாப்பிட்றது, பசங்களோட ஜாலியாக ஃபுட்பால் விளாட்றது, அந்த மாதிரி சின்ன ஜாலியில் இருந்தேன். இப்போ அந்த சின்ன ஜாலியோட போயிடுச்சு. இப்போ இருக்கிற எனக்கு வந்து மனசில் ஒரு சின்ன ஆசை என்னன்னா டான்ஸ் பிளேயராக ஆகணும். அது வந்து நடக்குமா நடக்காதான்னு இருந்தேன். எல்லாரும் சொன்னாங்க இந்த டிவியில் போடுறாங்க அந்த டிவியில் போடுறாங்க, அப்படி போடுறாங்க இப்படி போடுறாங்க. அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து பர்மிஷன் வேணும். அப்பா இல்லைன்னா கூட அம்மா பர்மிஷன் வேணும். அம்மா ஏன்னா நான் இப்போ இருக்க இந்த என்னோட உயிரே என் வாழ்க்கையே அம்மா தங்கச்சி அவங்க 2 பேருக்காக தான் இருக்கேன். அவங்களே இல்லைன்னா நான் இந்த ஊரில் இந்த உலகத்திலே இருக்க சான்ஸ் இல்லை. இப்போ கூட வந்து உயிரை எப்படா வெள்ளான்ட்டு தான் இருந்தேன். அதான் சொல்லுவீங்களே நம்பிக்கையா வந்து நான் ஏதாச்சும் ஒன்று நடக்கும், ஒருத்தவங்க வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்களா? அது கண்டிப்பா வந்து எல்லாருக்கும் ஒரு நாள் நடக்கும். கடவுள் வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று நல்லது பண்ண போறாங்கன்னா கொஞ்சம் உங்களை கஷ்டப்படுத்திட்டு ஒரு நாளைக்கு வந்து உங்க நல்ல நினைப்பு வைப்பாங்க. ஸோ அந்த டைம்ல இதெல்லாம் எதுவுமே நீங்கள் எவ்வளோ டேலண்ட் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஸோ கண்டிப்பா அதில் ஏதாச்சும் இப்போ நீங்க சொன்னீங்க நான் பாட்டுலாம் பாடுவேன். ஸோ ஜஸ்ட்டு ஓகே கேட்குறது தெரியும், எனக்காக ஒரு பாட்டு பாட முடியுமா? பாடலாம். கானா பாட்டு வேணுமா இல்லை சும்மா நார்மல் பாட்டு வேணுமா? உங்களுக்கு எது 2ல் ஒன்று பிடிக்குமோ அது பாடுங்க.
கானா பாட்டும் பிடிக்கும், நார்மல் பாட்டு பிடிக்கும். பட் எனக்கு வந்து இப்போதைக்கு லவ் சாங்ஸ் பாடலான்னு இருக்கேன். உங்க கை வீரல்கள் மெல்ல மெல்ல காதல அம்தி, உங்க இனிமையான மனதில் கொஞ்சம் லவ் ஏத்தி. உங்க கை வீரல்கள் மெல்ல மெல்ல காதல அம்தி, உங்க இனிமையான மனதில் கொஞ்சம் லவ் ஏத்தி. லவ் பண்ணலாம் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், லவ் பண்ணலாம். லவ் பண்ணலாம் வாங்க 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 நண்பர்களே, லவ் பண்ணலாம். லவ் பண்ணலாம் வாங்க 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 ஃப்ரெண்ட்ஸ், லவ் பண்ணலாம். லவ் பண்ணலாம் வாங்க வாங்க மக்களே, ஐ லவ் யூ டூ. இந்த மாதிரி லைட்டாக கானா பாட்டு பாடுவேன். பட் வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும்போது சின்ன சின்ன எப்படின்னா இந்த சினிமா பாட்டு பாடுவேன். வேணாண்டா வேணா இந்த காதல் மோகம், பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வின் சாபம். பின்னாடி போய் நான் கண்டேன் ஞானம், பட்டாச்சி சாமி எனக்கு இதுவே போதும். அடிடாவல மிதிடாவல வெற்றாவல, தேவையே இல்ல எதுவும் புரியல, உலகம் தெரியல, சரியா வரல ஒண்ணுமே இல்ல. சுத்துது சுத்துது தலையும் சுத்துது, குப்புன்னு அடிச்ச பீரினில. படுத்துக்கோ படுத்துக்கோ உடனே தெளிஞ்சிரும் காலையில் அடிக்கிற மோரினில. சுத்துது சுத்துது தலையும் சுத்துது, குப்புன்னு அடிச்ச பீரினில. படுத்துக்கோ படுத்துக்கோ உடனே தெளிஞ்சிரும் காலையில் அடிக்கிற மோரினில. தேங்க்யூ ப்ரோ. உண்மையிலேயே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் டான்ஸர்னு சொன்னீங்க, சிங்கர்னு சொன்னீங்க. பட் உங்களுக்குள்ள அந்த வாய்ஸ் டோனு எனக்கு, நான் பெரிய ஒரு ஜட்ஜெலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் கேட்ட வரைக்கும் அந்த சாங் ரிலீஸ் சரி, டியூன் சரி, சூப்பராக பண்ணீங்க. கண்டிப்பாக நம்பிக்கை மட்டும் எப்பயுமே வாழ்க்கையில் விட்டுறாதீங்க. ஒன்று நடக்கும். எனக்கு பிடிச்ச பாட்டு இன்னொன்று இருக்கும், அதெல்லாம் பாடலாமா? பாருங்க ஒன்று. உன்னை பார்த்த பிறகு தாண்டி என்ன நானே மறந்துட்டேன். மாஞ்சா கைத்தல மனசை கட்டி மாடி மேல பறக்க விட்டேன். ரோசம் காட்டி போறவளே பாசம் காட்ட தயங்கிரியே, உன்னோட முடிவை மாத்திக்கோ இல்லை என்னோட லவ்வை ஏத்துக்கோ. அண்டவா மாமி அண்டவா மாமி டக்கடா டக் டக்கடா டக் டக்கடா டக்கடா. ஏ சொல்றியா மாமி சொல்றியா மாமி ரொட்டில நீ போகையில பசங்க கண்ணு உன் மேல ஏறெடுத்தோம் பார்க்காம நீ போனா அதுல தப்பு இல்ல. என்ன மட்டும் பார்க்கணும் என்னோட பொண்டாட்டி நாங்கன்னு செல்லமுன்னு புஜ்ஜின்னு செல்லமுன்னு புஜ்ஜின்னு தினமும் உன்ன கொஞ்சம் சொல்றியா மாமி சொல்றியா மாமி. ஏய் சொல்றியா மாமி சொல்றியா மாமி. ஓகே ப்ரோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் எப்படி சொல்லுங்கன்னா சாங்ஸ் நம்ம பாடினோம்னா அதை ரொம்ப ரசிக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய சாங்ஸ் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பராக பாடுறீங்க. லைக் எனக்கு தெரிஞ்சு மேபி உங்ககிட்ட இருக்க டேலண்ட்டை ஜஸ்ட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணி அதை கன்வே பண்ண பாருங்கள். அதுக்கு வாய்ப்பில்லை தலைவா. ஏன்னா வீட்டில் யாருமே இல்லை. எனக்கு பொறுத்த வரைக்கும் அம்மா சித்தப்பா, எங்கள் அம்மா ரெண்டாங்கலையும் சித்தப்பா அம்மா தங்கச்சி, அவங்க 3 பேர் ஒரு சின்ன குடும்பம். நான் எங்கள் அண்ணி எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணனுக்கு 2 குழந்தைங்க. இப்போ கை குழந்தை ஒன்று இருக்குது. அதனால எங்கள் அண்ணன் சரியாக புரிஞ்சுக்கல. அவருக்கு தேவைப்பட்ட பொருள் அது ஒரு எப்படின்னா ஒரு போதை பொருள். அது உலகத்துக்கே தெரியும், மறைக்கிறது கூட தப்பே இல்லை. எங்கள் அண்ணன் தம்மடி பருப்பில். அதுக்காண்டி எங்கள் அண்ணன் அங்கங்கே ஊராக போகிறாரு. இப்போ கூட ஒரு ஊரில் தான் இருக்காரு. எங்கள் அண்ணியை நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ அதுக்காண்டி நான் வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். மொத்தம் சொல்லப்போனால் எங்கள் ஃபேமிலியில் ஒரு சின்ன கூட்டாம் ஃபேமிலின்னு சொல்லலாம். பட் சின்ன குருவி ஃபேமிலின்னு சொல்லலாம். இப்போ அந்த குருவி ஃபேமிலிக்கு தலைவன் நான் தான் இருக்கிறேன். இப்போ நான் சம்பாதிக்கிறது ஒரு 100 ரூபாய் 200 ரூபா கொண்டு போய் கொடுத்தா அந்த குழந்தைக்கு சாப்பாடு, அந்த மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளிகேஷனை சிக்கிக்கிட்டேன். எனக்கு அந்த கனவுக்கு ஆசை உலகத்தில் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அவ்வளோ பெரிய ஆசையும் சின்ன ஆசையும் இருக்கும். பட் அவங்க வெளிப்படுத்துகிற அன்னைக்கு மனசில் ஒரு சின்ன பயம் இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் தான் சின்ன பயம்ல பெரிய பயமாகவே இருக்குது. அது எப்படி வெளிப்படுத்தணும், எங்கிட்ட வெளிப்படுத்தணும். இப்போ உங்ககிட்டயே பேசணும்னா என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எனக்கு எதுவுமே தெரியாது. என் மனசும் என் மூளையும் ஒரு சின்ன குழந்தை மூளை மாதிரி யாராக இருந்தாலும் ஜாலியாக பேசுகிறேன். புரிகிறவங்களுக்கு புரிஞ்சிடும், புரியாதவங்களுக்கு டப்புன்னு அடிச்சிடுவாங்க.
நான் வந்து உலகத்தில் எங்கேயும் அடி வாங்காமையும் கூட இல்லை, எல்லா இடத்துலையும் அடி வாங்கியிருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா மாமா அண்ணன் அவங்க மட்டும்தான் அடிப்பாங்க. ஒரு தம்பியும் சரி அண்ணனும் சரி அந்த மாதிரி இருந்தால் அப்பா அம்மா மட்டும்தான் அடிப்பாங்க. தவிர நான் இந்த உடம்பு இந்த உயிர் எல்லார் கையிலையும் அடி வாங்கியிருக்கு. சின்ன சின்ன தப்பு செய்வேன், சின்ன சின்ன நல்லது செய்வேன், சின்ன சின்ன உதவி செய்வேன். ஹாப்பியான லைட்டாக ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சா கூட அந்த சந்தோஷத்தை பெருசாக அனுபவிச்சுக்குவேன். சின்ன கஷ்டம் இருந்தால் அந்த சந்தோஷத்தை, சின்ன கஷ்டம் இருந்தாலும் சரி சந்தோஷம் இருந்தாலும் சரி அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்க, அந்த யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், யார்ட்டையும் எடுத்து விட மாட்டேன். ஆனால் இந்த பாட்டு மட்டும் யாருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சரி, கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கேரக்டர் எனக்கு நல்லா இருக்கு, மற்றவங்களுக்கு நல்லா இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரில, அது ஆண்டவன் பொறுப்பு. இப்போ இந்த தொழில் கூட ஆண்டவன் தான் அனுப்பிச்சி விட்டான். இப்போதைக்கு உன் கையில் கிடைக்குண்டா அப்பாடான்ட்டு நான் இப்படி இது வந்து வியாபாரம் பார்த்தா 700 எனக்கு வந்து என் செல்ஃபோன் உடஞ்சிச்சுன்னு லைட்டாக ஃபீலாக இருந்தால் பாட்டு பாடிட்டு இருந்தேன். எனக்கு அந்த செல்ஃபோன் ரெடி பண்ண தான் இப்போதைக்கு கையில் காசு இல்லை, ஒரு 1700 கையில் காசு இல்லை, அது ரெடி பண்ணலான்ட்டு வந்தேன். அந்த ஆண்டவன் புண்ணியத்தில் எங்கிட்டாவது ஒரு 1700 கிடைச்சிச்சுன்னா என் மனசு இன்னும் நிறையா சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இப்போ ஃபீலாக இருந்தேன். அந்த 1700 எப்படியா கிடைக்கணுன்ட்டு தான் இருந்தேன். இப்போதைக்கு நான் இது யாரும் பார்த்தா 700 கிடைக்கும், அதுலேருந்து 400 போயிடும், மறுபடியும் 300 தான் இருக்கும். அதுலேருந்து மறுபடியும் அந்த 400 போட்டு மறுபடியும் 1000 சம்பாதிக்கணும். 1000 அந்த 400 அந்த 1000 சம்பாதிச்சு அதுலேருந்து மறுபடியும் 700 ரொம்ப கஷ்டம். இப்போ நான் சொல்ல முடியாத கஷ்டம். நான் இப்போ ஒவ்வொரு 10 ரூபாய்க்கு பின்ன வைக்கணுன்னாலும் ஒவ்வொருத்தவங்க காலில் விழுவணும். இப்போதைக்கு இந்த எனக்கு இருக்கிற இந்த இப்போ இருக்கிற கஷ்டத்துக்கு ஒவ்வொரு கால்களையும் விழுவணும். அப்படி காலில் விழுந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. ஐயோ பிச்சைக்காரன் தானே அப்படின்பாங்க. சில பேர் வந்து ஐயோ திருட வந்திருக்காங்க, ஐயோ குழந்தைய தூக்கணும் அப்படின்றப்ப பயப்படுவாங்க. என் ஃபேஸை பார்த்தாலே உலகமே அரண்டும். ஏன்னா அவ்வளோ என் ஃபேஸ் எனக்கே கொடூரமாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். எனக்குள்ள நிறையா இல்லை, எனக்குள்ள வந்து நிறையா வலி, நிறையா கஷ்டம். என்னைய நானே வெறுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு நானே என் உயிர் என்னடா சில இந்த உயிர் இருந்து என்ன பிரயோஜனம்? உலகத்தில் எல்லாருமே வெறுக்கிறாங்க, யாருமே அன்பு பாசம் எதுவுமே கொடுக்கறதில்ல தலைவா. என்ன அதெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு கஷ்டம் நடக்கும், எப்பயுமே வந்து சொல்ல முடியாது. பட்டு என்னால் வந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு தெரியல. ஜஸ்ட் நான் ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு வீடியோவாக வந்து எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக தலைவா. ஒரு எமோஷ்னலாக பேசுவோம், எனக்குமே வந்து ரொம்ப சென்டிமெண்ட் எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ஆனால் ஜஸ்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு எப்படி சொல்றேன், நானுமே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா ரீச் ஆச்சு ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா அதை நான் வந்து அப்படியே வந்து நான் உங்களுக்காண்டி வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் ஏன்னா ஒரே ஒரு ஆசை தான் சொன்னீங்க, உங்கள் ஃபோனை சரி பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1500 தான் அமௌண்ட் கேட்டீங்க. ஸோ இந்த வீடியோ நான் போட்டு அதில் ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் வந்துச்சு, எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ராமிஸாக நான் கொடுக்குறேன். இதை ப்ராமிஸ் பண்ணுறேன். இதே ஸ்பாட்டுக்கு நீங்கள் எப்பயும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா உங்களை தேடி கூட நான் வருவேன், எங்கே இருந்தாலும் சரி நான் வந்து சரியா. நீங்கள் வந்து என்னை எப்போ பார்த்தாலும் இந்த சந்து இல்லை இங்கே இந்த 2 இடத்துல நான் பார்க்கலாம். வியாபாரம் பார்க்குற இடம் வந்து நாச்சியார், ஏகேஎம், ஹரிஸ் பேக்கரி, இந்த 3 இடத்துல நான் வியாபாரம் பார்ப்பேன். நீங்கள் என்னை பார்க்கணுன்னா கரெக்டாக இங்கே வந்தாலும் கூட பார்த்துக்கலாம். பட் எனக்கு இப்போதைக்கு வந்து ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன உதவி கிடைக்குமோ இல்லையோன்ட்டு அந்த ஆண்டவன்ட்டு ரொம்ப நாளாக காத்திருந்தேன். அந்த ஆண்டவன் இப்போ இருக்கானா இல்லைன்னு கூட எனக்கு தெரியல. என் பேர் கூட முருகன் தான். நான் கழுத்தில் போட்டிருக்கிறது கூட அவரை தான் போட்டிருக்கேன். எனக்கு வந்து சின்ன சின்ன ஆசை இருக்கும், அந்த ஆசை வெளிப்படுத்திக்க மாட்டேன். பட் எனக்கு வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலை, இதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி இருக்க ஆள் எங்கள் அப்பா ஒருத்தர் தான். அவருக்கு வந்து 3 பொண்டாட்டி எங்கள் அப்பாவுக்கு. அவர் மட்டும் எங்கள் அம்மாவை விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா எங்கள் ஃபேமிலி இந்த மாதிரி ஆயிருக்காது. எங்கள் அண்ணன் வந்து தம் அடிச்சிருக்க மாட்டான். நான் வந்து இந்த மாதிரி பிச்சைக்கார நிலைமையில இருந்திருக்க மாட்டேன். நானும் வந்து சின்ன சின்ன ரீல்ஸ் போடுவேன், இன்ஸ்டாகிராமில் 2-3 டைம் ரீல்ஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து எல்லாருமே கேவலமாக பண்ணியிருக்காங்க, தவிர யாருமே நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு சொன்னதில்லை. எல்லாருமே கேவலம் தான் படுத்திருக்காங்க. ஏன்னா வந்து அதோட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். குட்டு இதெல்லாம் நம்மளுக்கு எல்லாம் எத்தனையோ குத்து வாங்கியிருக்கோம். எவனும் ஒருத்தன் கூட நெஞ்சில் குத்த மாட்டான், எல்லாருமே முதுகில் தானே குத்துறானுங்க. முதுகில் தானே ரெண்டும் அதிகமாக வலி எடுக்கும். முதுகில் குத்துனா என்ன நினைக்கிறதே தெரியல. நானும் வந்து எனக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன மிருகம் இருக்கு, எனக்கும் சின்ன சின்ன தப்பு செய்யற மாதிரி இருக்கு. நானும் பொடி போடுவேன், மூக்குப்பொடி போடுவேன், சரக்கு அடிப்பேன், அந்த மாதிரிலாம் இருக்கு. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை எதுவுமே இல்லை. எனக்கு அதான் நல்லதுன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அந்த சுச்சுவேஷன் இருந்தாலுமே ஒரு கெட்ட பழத்துக்கு போகாமல் இருக்கு தெரியுமா? அதனால தான் உங்களை கடவுள் அதுக்கு போகாமல் உங்களை வந்து சுச்சுவேஷன் பண்ணி இப்போதைக்கு காப்பாற்றிக்கிறீங்க. பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக உங்களை நீங்கள் திருப்பி நார்மலாக நல்ல லைஃபுக்கு ஆஸ் யூஷுவல் என்ன மாதிரியே எல்லாரும் மாதிரியே இப்போ இங்கே போகிறது வாங்குறது எல்லாமே நடக்கும். ஸோ என்னால் இந்த வீடியோ ரீச் பண்ணி எவ்வளோ வருதோ நான் உங்களுக்கு நான் சொன்ன வாக்கு நான் இது பண்ண மாட்டேன். பட் இப்போதைக்கு என்கிட்ட இருக்குது, நான் தரேன். நான் எதுவுமே உங்ககிட்ட வாங்கலை, பட் என்னால் முடிஞ்சது நான் இப்போதைக்கு தரேன்.
ஓகேவா ப்ரோ? எது நினச்சிக்கிறாதீங்க இவ்வளோதான் எப்படின்ட்டு. என்னால் முடிஞ்சு நான் கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. உங்கள் பேர் சொன்னீங்க ஞாபகம் இல்லை. முருகன். முருகன். நான் வந்து முருகன் பக்தன் தான். சரியா? அதனால என்னோட முருகனுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னா நான் நினச்சிக்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு அந்த முருகனை வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்பிக்கை கைவிட்டாதீங்க. சரியா? இப்போதைக்கு நான் எந்த நம்பிக்கையும் இப்போ நீங்கள் கொடுத்த நம்பிக்கை நான் கண்டிப்பாக விட மாட்டேன். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இருந்த என் நம்பிக்கைலாம் உடஞ்சிருச்சு. நான் இப்போதைக்கு யாரை நம்பணும் என்ன செய்யணும் தெரியல. இப்போ கொஞ்ச நாள் அவங்கள இத்தனை பேரை நம்பியிருக்கேன். இத்தனை பேரை வந்து நான் ஆமாம் இவன் உதவி செய்ய இவர் உதவி செய்கிற அப்படி நான் கூட வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கேன். சில பேர் இந்த மாதிரி வருவாங்க. ஒருத்தர் கூட பணக்காரர் வந்து இன்ஸ்டாகிராமத்தில் வந்திருக்காருல்ல, அந்த மாதிரி வந்து எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதே மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றது டக்குன்னு அவரே மாதிரி நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் தேங்க்யூ. உங்களுக்காக இன்னொரு பாட்டு கூட போடலான்ட்டு இருந்திருந்தேன். சரி பாடுங்க. காதலிச்சேண்டா கலைவாணிய நான் தினமும் கேக்குறா சிக்கன் பிரியாணிய வாங்கி தொண்டு என்ன நீயும் மறந்து போனியே வாங்கி தொண்டு என்ன நீயும் மறந்து போனியே நீ உக்காரும் போது வைக்கிறண்டி பெரிய ஆணிய பார்த்து புரிஞ்சுக்கோ கேட்டு தெரிஞ்சுக்கோ காதலிச்சேனா மாமா டவுசர் கிழிஞ்சுக்கும் காதலிச்சேனா மாமா டவுசர் கிழிஞ்சுக்கும் சிக்கவானா நீயும் விலகிக்கோ அம்மா சிக்கனா கையில உனக்கு பெல்ட் அருந்துக்கும் லாலா லாலா ஏ லாலா லாலா மாமா லாலா 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 மஜாப்பா லாலா லாலா. இவ்வளோ நான் ஒன்றே சொல்கிறேன், இந்த சாங்ஸ் மட்டும் எப்படி சாங் பாடுறத எப்பயுமே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக லாஸ்ட் வரைக்கும் ஒரு நாள் மீட் பண்ணும்போது மேபி நீங்கள் ஒரு சிங்கராக நான் மீட் பண்ணுற மாதிரி அப்படி இருக்கணும். பட் அந்த மாதிரி சிங்கர் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா அண்ணன் உங்க பேர் கண்டிப்பா நான் வந்து கடைசி வரைக்கும் சொல்லுவேன். சரி, முருகனையும் விட மாட்டேன். அவர் எப்பயுமே நம்புறீங்க, அவர் கை விடவே மாட்டாரு. எனக்கு பிடிச்சது வந்து அப்பா, என்னோட அப்பா எம்பெருமான் ஏழுமலையான் ஈசன், அவரோட மிகப்பெரிய பக்தன் நான். எனக்கு வந்து நாக உருவ தோஷம் இருக்கு. என் கண்ணுக்கு முன்னாடி எப்பவும் பிள்ளையார் வந்து சொல்லி இருக்கும். என் மனசுல வந்து பிள்ளையார் சொல்லி, என் ராசி பிள்ளையார் ராசி. திரும்பி பார்த்தா பிள்ளையார் வருவார். ஆனால் என் மனசுல இருக்கிறது சிவபெருமான், என் உடல்ல இருக்கிறது முருகன். இந்த மாதிரி 3 ராசி எனக்குள்ள வந்து 7 உருவங்கள் இருக்கு. என் கண் உருவத்துல 7 உருவங்கள் இருக்கு. நாகம், ஓனா, நரி, நாகம், நரி, கழுகு, அப்புறம் வந்து இந்த புலி உருவம், புலி பார்வை இதெல்லாம் பார்வை, இதெல்லாம் மிருகங்களோட பார்வை. புலி பார்வை, பூனை பார்வை, முக்கியவாசி பூனை பார்வை தான் எனக்கு வந்து கெடுக்கிறதே. பூனை பார்வை. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா எல்லாரும் நல்லபடியா இருக்கும். ஓகேவா? சின்ன என்னோட ஆறுதல், கண்டிப்பா நல்லா இருங்க.